Assalamualaikum friends, welcome to Afsheen's recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபி சேனல்ல இட்லி தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான சாம்பாரை ரெடி பண்ண போறோம். இது நம்ம பச்சை பருப்பு யூஸ் பண்ணி சமைக்க போறோம். இது செய்யிறதுக்கு மொத்தமாவே ஒரு 10 minutes தான் ஆகும். ரொம்ப டைம் எடுத்துக்காது. நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்க போறது இல்ல. வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மட்டுமே வச்சு ரொம்ப சூப்பரான இட்லி தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிடுற சாம்பார் எப்படி பண்றதுன்றது நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு அரை கிளாஸ்க்கு மேல மூங் தால் பச்சை பயிறு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட நம்ம சேர்த்து வேக வைக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துர்க்கேன். இந்த வெங்காயம் போட விருப்பம் இல்லாதவங்க 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குக்கருக்கு மாத்திக்கலாம். பச்சை பயிரை வந்து வறுக்க தேவையில்லை. இந்த சாம்பாருக்கு அப்படியே கழுவி அதுல சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு கழுவியாச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் சின்ன சின்ன சைஸ்ல கட் பண்ணி அதுல போட்டாச்சு. தண்ணி வந்து ரொம்ப அதிகமா வைக்கணும்னு அவசியம் இல்ல. வெளியில எல்லாம் தெறிக்கும். நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். வெளியில அதிகமா பருப்பு தெறிக்க கூடாதுன்றதுனால. இப்போ இத நம்ம மூடி விசிலுக்கு விட்டுறலாம். 5 விசில்ல பச்சை பயிறு நல்லா குழைய வெந்துடும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இத தாளிக்கிறதுக்கு 4 குண்டு மிளகாய் எடுத்துர்க்கேன். இதுவுமே நல்ல காரமா இருக்கும். அதை உடைச்சு வச்சிருக்கேன். 3 ல 4 பல்லு பூண்டு எடுத்து நசுக்கி வச்சிருக்கேன். ஒண்ணும் பாதியுமா. கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி தழை கடைசியா போட்டு இறக்க வச்சிருக்கேன். பாருங்க பருப்பு சூப்பரா வெந்துடுச்சு. இப்போ இது நம்ம வந்து அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எதுவுமே கண்ணுக்கு தெரியாத மாதிரி நல்லா போட்டு மசாலா வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். அடுத்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த உடைச்சு வச்சிருக்க 4 சிகப்பு மிளகாயை சேர்த்துக்கலாம். இந்த சிகப்பு மிளகாவை கொஞ்ச நேரம் நல்லா செவக்க விடுங்க. மிளகாய் கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க பூண்டு இருக்குலையா அது சேர்த்துக்கலாம். பூண்டுமே நல்லா கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் செவக்கணும். இப்படி இருக்கும்போதே நம்ம பருப்பு போட கூடாது. இன்னும் கொஞ்சம் செவக்கணும். இப்பதான் கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம வச்சிருக்க கறிவேப்பிலை போட்டுடலாம். அவ்வளவுதாங்க. இது 4 பொருளையும் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ நம்ம நல்லா கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த சாம்பார் பருப்பை எடுத்து இதுல போட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதுல கொஞ்சமா மஞ்சள் பொடி பிளஸ் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதுல வந்து மிளகாய் பொடிலாம் சேர்க்க போறது இல்ல. அதனால தான் காரத்துக்காக 5 பச்சை மிளகாயும் 4 காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன். இந்த சாம்பாருக்கு அது வந்து நல்ல காரத்தை கொடுக்கும். சாம்பார் வந்து கொஞ்சம் காரமா இருந்துச்சுனா சாப்பிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். பச்சை பயிறு சாம்பார். இப்போ இத நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. கொதி வரப்போகுது. இந்த சாம்பார் வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுனா ரெடி ஆயிடும். நல்லா கொதிச்சு முடிஞ்சிருச்சு. 5 minutes ஆயிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழையெல்லாம் சூப்பரா போட்டு இறக்கி பரிமாற வேண்டியதுதாங்க. முடிஞ்சிருச்சு. இந்த சாம்பாரை நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கலாம் கொஞ்சம் காரமா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. காரமா இருந்தா தான் இதனுடைய ஃபுல் டேஸ்ட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப சீக்கிரமா குவிக்கா டக்குன்னு ரொம்ப டேஸ்டியான சாம்பார் செய்யணும்னா இத செய்யலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பதம் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியா இருக்க தேவையில்லை. கொஞ்சம் கெட்டி பதம் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்